Hi guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுவும் நீங்க எல்லாம் இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்த அலைட் மோஷன்ல வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படி நம்மளே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன ரெசல்வேஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து இங்கே தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. நான் வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்ச அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போயிருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான கலர் தானே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேஜுக்கு வந்து கூப்பிட்டு போய்டும். மினிமம் வந்து உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி தான் வந்து காட்டுவேன். பிகாஸ் வந்துட்டு ஒரே ஸ்க்ரீனில் காட்டினா வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேப்ஸு, வீடியோ, இமேஜ், ஆடியோன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவாங்க. அதில் வந்து இமேஜஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ரைட் சைடில் மேலே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும் இந்த மாதிரி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் இருக்கு இல்லையா? நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து நான் கையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லென்த் ஆகிடும் அது. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் அண்ட் வீடியோக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபேவரான சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை நான் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணலாம். எனக்கு வந்து சாங் இதோட முடியுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணது இமேஜ் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து நம்ம கட் பண்ணுற ஆப்ஷன். அது அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கட் ஆகிடும். இதில் வந்து நிறையா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பார் கொடுத்துருவாங்க பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்டு கீழே வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதில் வந்து நீங்கள் 90 டிகிரி, 360 டிகிரி இப்படி வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் அகைன் கீழே டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுற ஆப்ஷன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். இதெல்லாம் நான் போக பார்ப்போம், ஓகேவா? நான் ப்ளே பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து எப்பவும் போல் நார்மலாக வந்து ப்ளே ஆகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு பார்டர் பேஜ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணுங்கள். இமேஜ்குள்ளே போய்க்கோங்க. வியூவர் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே வந்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1 பார்டர், ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிடும் அது. அண்ட் சேம் அதேமே வந்து இதே மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போய் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்க ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓவர்லே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து அதே சார் நம்ம கைன்மாஸ்டரில் பண்ணோம் பார்த்தீங்களா? சேம் அதே இதிலையும் பண்ணிக்கிறோம். பட் வந்து இதில் ஆப்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களுக்கு எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் இது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேப் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. போய் பிளாக் கொடுத்துருங்க. வெளியே வந்துட்டு இந்த இமேஜ் ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெண்டிங் அண்ட் அப்போசிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போங்க.
அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராசிஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே பொறுமை அப்படியே பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுவாங்க. நான் வந்து இப்போ ஸ்க்ரால் பண்ணுற பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சைடில் வந்து போகும். ஓகேவா? அண்ட் ஸ்கேல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படின்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா கைஸ், அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேரா மார்க் இருக்குது பாருங்கள். அது கீழே வந்து உங்களுக்கு டைமண்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் போய்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த ஆப்போட கீ ஃப்ரேம். ஓகேவா? அதை வந்து டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதை எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து 1.00 இருக்குது. அதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2.00 வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஜூம் ஆகாது உங்களுக்கு தெரியும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 300 வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2.0 கொடுத்துக்கிறேன். அண்ட் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் தான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவே போகும் இதே மாதிரி. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் லைட்டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கைன்மாஸ்டரில் பண்ணுற மாதிரியே வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு அது பிளாக் கலராக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக வந்து ப்ளே ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அலைட் மோஷனில் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒர்க் தான். பட் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், வெக்டர் ட்ராயிங், அப்புறமா வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு சாங்கோட லிரிக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்களா, அது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்டராக வந்து மாறிடும் அது. அண்டு வந்துட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோபோட லெகர்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஃபாண்ட்டோட நேமு. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஃபாண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரோபோட்டோ போல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபாண்ட் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 PT இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதை கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதை. அண்ட் வந்துட்டு கரெக்டாக லிரிக்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிக்கிறேன் இதோட. அண்ட் சேம் இதே மாதிரி வந்துட்டு நம்ம லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம், கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி பண்ணிட்டுருக்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணலாம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வைக்க போகிறீங்களோ, ஐ மீன் டெக்ஸ்ட்டை நீங்கள் வைக்க போகிறீங்களோ வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்வைப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இருக்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அண்ட் அப்படியே அங்கேருந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய் எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக அந்த ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஃபாண்ட்டு கொடுத்தாச்சு, கலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ண பார்த்தீங்களா ஒன்று,
அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குரோமா கீக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷனல் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் 30 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா, அந்த கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும். ஒன்று அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள் எண்டு வரைக்கும். எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் 0 கொடுத்துருங்க. அதை 0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தான் ஆகிடும். அது இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பிளர் ஆகுது. அந்த கடைசி எண்டு வர வர பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து நம்ம ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கு வந்துட்டு இதே மாதிரி டைரக்ஷன் பிளர் கொடுத்து அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா டேப் பண்ணுங்கள். அதை எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிருங்க. லெஃப்ட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காப்பி எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. செகண்ட் டெக்ஸ்ட்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ரீடாக்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லி இருக்கும். அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன எஃபெக்ட் இருந்தோ அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து இதை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம். சேம் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு காப்பி ரைட் ஆகிடும். அண்ட் இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே கார்னர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒர்க் தான். பட் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அதை விட ஈஸியான ஒரு ஆப் உங்களுக்கு எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்லா தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் மறக்காம அதை. அண்ட் எனிவேஸ் கைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணி டால் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.